ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கீரை தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி சிறுகீரை தான் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் அந்த கீரையோடு சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கீரையை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் எவ்வளோ தான் நம்ம கீரை போட்டாலும் கீரை கொஞ்சம் கூட தெரியாது. எல்லாமே அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டுக்கும். கீரை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி கரைசலை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்திங்கன்னா நம்ம கீரை தொக்கு ரெடி. இந்த கீரை தொக்கு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.